தேவ பிள்ளைகளே, இந்த பிப்ரவரி மாதத்துல ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தை, அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன். அநேக நேரங்களிலே நாம் சில காரியங்களுக்காக பயப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். வியாதி, ஒருவேளை நோய் வந்தால் கலங்குகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரிடுகிறது. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று. எதற்காக என்றால் உன்னை ரட்சிப்பதற்காக. ரட்சிப்பதற்காக என்றால் என்ன அர்த்தம் என்றால், நோயிலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை செய்வதற்காக. ஒருவேளை கூன் குருடாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மளை விடுவிப்பதற்காக, அதுதான் ரட்சிப்பதற்காக என்பது அர்த்தம். சங்கீதம் 37:40 வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் இப்படியா சொல்றான், துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிக்கிறவர் என்பதாக. சங்கீதம் 72:13 படிக்கிறோம், எளியவர்களுடைய ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவர் அப்படி சொல்லி. 149வது சங்கீதம் 4வது வசனத்துல வாசிக்கிறோம், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் என்பதாக. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:16 வாசிக்கிறோம், தம்முடைய ஜனமாகிய மந்தையை ரட்சிப்பார் என்பதாக. மத்தேயு 1:21 இவ்வாறு கூறுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி. அப்படியானால் பலவிதமான காரியங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று இந்த வேத வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22, மார்க்கு 5:34, லூக்கா 8:48 இந்த வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னா, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசத்தோட போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி. அதே ரட்சித்தது என்பது அவள் அந்த பெரும்பாடு நீங்கி சுகம் பெற்றாள் என்பது அர்த்தம். அதே மாதிரி மார்க் 10:52 வாசிக்கிறோம், பர்திமேயு என்று ஒரு குருடனை ஆண்டவர் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்பதாக சொல்லி அவன் பார்வையடைந்தான் என்பதாக நான் வாசிக்க முடியும். அப்படியானால் அங்கே ரட்சிப்பு என்பது குருட்டு தன்மையிலிருந்து பார்வை பெற்றதை குறிக்கிறது. லூக்கா 17:19 வசனத்துல ஒரு 10 குஷ்டரோகிகள் சுகம் பெற்ற போது அந்த சம்பவத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். அங்கேயும் ஆண்டவர் ரட்சிக்கிறார் என்ற வார்த்தை. அப்போ அந்த ரட்சிப்பு என்பது குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. லூக்கா 18:42 வாசிக்கிறோம், ஒரு குருடன் சுகம் பெற்றான் என்று சொல்லி. அப்போ குருட்டுத்தன்மை மாறுகிறது. அப்படியானால் ரட்சிப்பு என்பது வியாதி, பாவம், சாபம் இதிலிருந்து நம்ம விடுவிப்பதற்கு இயேசு இந்த மாதத்திலே போதுமான நான் இருக்கிறேன், நீ எதை குறித்தும் பயப்படாதே, கலங்காதே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, அங்கு யாக்கோபு சொல்றான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் என்று கேட்கிறான். ஏன் ஏசாவினுடைய கைக்கு? ஏசாவை 2 முறை ஏமாத்தின யாக்கோபு இப்ப 2 பரிவாரங்களோடு திரும்பி வர்றான். ஆனால் அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம், ஏசா எதுவும் நம்மளை செஞ்சிருவானோ என்பதாக. அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட பார்த்து அவன் சொல்றான், ஏசாவின் கைக்கு தப்புவியும் சொல்லி. ஆண்டவர் அவனை ஏசாவின் கைக்கு தப்புவித்து 2 பேரையும் சமாதானத்தோடு இருக்கும்படியான ஒரு கிருபையா அந்த இடத்துல கொடுத்தார். யாத்ராகம புஸ்தகத்துல நம்ம வாசிப்போம், 14ஆம் அதிகாரம் 18வது வசனங்கள்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா, பார்வோனுடைய கைக்கு, பார்வோனுடைய பட்டயத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவித்தார் இயேசு பிதா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி சபிக்கும்படியாய் பாலாக்கு பிழையாமை அழைத்து அனுப்பிய போதும் கூட யோசுவாவின் புஸ்தகம் 24:10 வாசிக்கிறோம், பாலாக்கினுடைய கைக்கு இஸ்ரவேல் புத்திரரை தப்புவித்தார் என்று சொல்லி. தாவீது இப்படியா எழுதி வைக்கிறான். 1 சாமுவேல் 17:39 37-39 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் என்னை சிங்கத்தினுடைய கைக்கும் கரடியினுடைய கைக்கும் தப்புவித்தார் என்று சொல்லி. இப்படி அநேக காரியங்களை வேதத்திலிருந்து நம்ம வாசிக்க முடியும். சவுலின் கைக்கும் ஆண்டவர் தாவீதை தப்புவித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துல ஒருவேளை வியாதியின் நிமித்தமாய், நோயின் நிமித்தமாய், பாவத்தின் நிமித்தமாய், சாபத்தின் நிமித்தமாய், பலவிதமான பாடுகள் நிமித்தமாய், போராட்டங்கள் நிமித்தமாய் ஒருவேளை ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ என்று நீங்கள் யோசிச்சு கொண்டு இருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்றாரு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். எதற்காக என்றால் உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை விடுவிப்பதற்காக.
உன்னை ஆசிர்வதிப்பதற்காக, உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வதை நாம் பார்க்க முடியும். எனவே நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவருடைய கரத்தை பற்றி நாம் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.